ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அவர் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ட்ரிப் போகலாமா? நாங்கள் பெங்களூர்லேருந்து ஆந்திரா போகிற வழியில் இருக்க ஹிந்துப்பூருங்கிற ஊருக்கு தான் போயிருந்தோம். இங்கே லேபக்ஷி அப்படிங்கிற இடத்த தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே ஒரு சின்ன மலை கோவில் மாதிரி இருந்தது, வீரபத்ர சுவாமி கோயில். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு நல்லா எல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு இதோடு போனோம். ஆனால் என்ட்ராகும்போதே நல்ல பிரசாத வாசம், புளியோதரை அப்படியே ஆந்திரா காரத்தில் சும்மா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா வயிற்ற நிரப்பிட்டு சரி இந்த மனசை நிரப்பலான்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே விநாயகர் நல்ல பெரிய பாறையிலே விநாயகர் செதுக்கி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தார். கும்பிட்டுட்டு சிவன் சுவாமியை கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். பாருங்களேன், அந்த லிங்கம் மட்டும் கருப்பாக சுற்றியில் அதெல்லாம் அந்த கல்லோட கலரில் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. கோயிலை பார்க்க நல்ல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆர்வத்தோடு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பில்லர் இருக்குது, ஹேங்கிங் பில்லர். அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அதையும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த கோயில் பார்த்தா எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்களேன். ஆனால் சுத்தமாக கால் சுடவே இல்லை. நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நான் போனோன்னே என்னடா பாப்பாலாம் வச்சுருக்கோமே, இப்படி இருக்கே வெயில், எப்படிடா நடப்பா, தூக்க சொல்லுவா அப்படின்லாம் நான் ரொம்ப பயந்தேன். பார்த்தா ஃபுல்லாக சில்லுன்னு இருந்துச்சு நிலம். நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக நடந்து போயிட்டு, மெயினாக நீங்கள் அந்த பாறை, அந்த கல், அந்த மாதிரி இடத்துல கால் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அந்த மண்ணிலலாம் போக வேண்டியதில்லை. இந்த கோயிலோட ஸ்பெஷலாக இல்லை இந்த ஊரோட ஸ்பெஷலாக தான் தெரில. ஏன்னா இந்த ஊருக்கு வர வழி இருக்குது பாருங்களேன். நாங்கள் எப்படி வந்தோம், பெங்களூர்லேருந்து ஹிந்துப்பூருக்கு லோக்கல் ட்ரெயினில் வந்தோம். ஹிந்துப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நமக்கு ஷேர் ஆட்டோலாம் கிடைக்குது. பர் பர்சன் 25 பே பண்ணோம். அதுவும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்போம் அங்கேருந்து இந்த கோயிலுக்கு. அப்போ ரேட் பரவாயில்ல தானே, சரின்னு வந்தோம். ஆட்டோவில் வந்ததுனால நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தூரம், நாங்கள் வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட எங்கள் கூடயே ஒரு லோட்டஸ் குளம் இருந்துச்சு. அதனால நல்ல சில்லுன்னு காற்று நல்லா இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஊரோட ஸ்பெஷலாக இருக்குது இந்த சில்னஸ்ன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு நம்மளோட மண்டபத்துக்கு. மெயினான மண்டபம் இங்கே தான் நம்மளோட ஹீரோ ஹேங்கிங் பில்லர் இருக்கார். அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது மண்டபம் மாதிரி இருக்கனால சுற்றில அந்த மேரேஜில் இருப்பாங்களா நாதஸ்வரக்காரங்க, அவங்கள மாதிரி சிற்பங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் நம்ம மெயின் ஆளை தேடி எங்கே 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 அதான் இங்கே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். நடுவில் வேறு யாரோ வந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நமக்காகவே யாரோ டெஸ்ட் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக போச்சு எங்களுக்கு. இந்த பில்லர் தான் அந்த ஹேங்கிங் பில்லர். பாருங்களேன், இப்படியெல்லாம் இருக்குது. அதுவும் இந்த கோயில் 16th செஞ்சுரியில் விஜயநகரா பேரரசால் கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ வருஷமாச்சு பாருங்கள், 1540 அந்த டைமில் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷெல்லாம் உள்ளே வந்த டைமில் பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒருத்தர் கூட இது எப்படி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலான்னு நினச்சிருக்காரு. பட் அவரால் முடியல. என்னமோ சொல்கிறாங்க, கோயில் ஆடிருச்சு, அதனால் கூட இங்கே நிறையா சிற்பமெல்லாம் டேமேஜ் ஆச்சு. அதனால சரி இதோடு போதுன்ட்டு அவர் போயிட்டார் போல். பார்த்தீங்களா, கேப்பெல்லாம் தெரியுதான்னு நான் பார்த்தோம், தெரியுது. கேப்பெல்லாம் தெரிகிற அளவு ஒரு பில்லர்னா பாருங்களேன். கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய வீரபத்ரர் சுவாமி சிலையை நம்ம பார்க்கலாம். சைடில் நவக்கிரகம் எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணல. அப்புறம் துர்க்கை அம்மன், பெரிய துர்க்கை அம்மன் நல்ல சிலை. சாமி பார்த்தோன்னு நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் மேலே சீலிங்கில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இது மகாபாரத கதை அதெல்லாம், அந்த மாதிரி பழைய ஸ்டோரிஸ் எல்லாமும் இது இந்த பெயிண்டிங் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு புரியலை ஒன்றும். கோயிலை பற்றின கதை முடிஞ்சா இன்னொரு குட்டி ஹிஸ்ட்ரி இருக்குது. ராமாயணத்தில் ராவனை சீதையை கடத்திட்டு போகும்போது நம்ம ஈகிள் போய் சண்டை போட்டிருக்காரு. கருடர் போய் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைம் சண்டை நடந்து கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த டைமில் சீதையோட கால் இந்த இடத்துல பதிஞ்சதா சொல்கிறாங்க. அந்த பாதமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்களேன். இது சீதா பாதம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க.
இங்கே வந்து எப்போவுமே தண்ணி அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் சம்மர் டைமில் கூட அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு ரைட் சைடில் தான் இந்த மலை இருக்குது. இந்த மலையில் தான் வந்து கர்டர் விழுந்ததா சொல்கிறாங்க. இதை மேலெல்லாம் எல்லாம் போய் பார்க்க போகிறாங்க. எங்களால் முடியல, பாப்பா வச்சுட்டு அது மேலாம் ஏற முடியாதுன்ட்டு நாங்கள் போகல. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய புல்லோட சிலையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்களால் போய் பார்க்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. அவ்வளோதான், பாய், நாங்கள் கிளம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.